அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது மகாதேவர் மலை கோயிலுக்கு எப்படி போகணும்னு சொல்ல போகிறோம். வேலூர்லேருந்து 27 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோவில் இருக்குது. மற்ற ஊருக்காரங்க காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த காட்பாடி ரயில் நிலையத்திலிருந்து லத்தேரி கேவிக்குப்பம் குடியாத்தம் போகிற வழியாக வந்தீங்கன்னா கேவிக்குப்பத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் மகாதேவர் மலைக்கு போகிற வழி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த வழியிலேருந்து வலது பக்கமாக திரும்பினீங்கன்னா கோவிலுக்கு 6 கிலோமீட்டர் இருக்கும். நாம் இப்போ கோயிலோட முகப்பு பக்கம் என்ட்ரன்ஸ்லேருந்து இப்போ நம்ம கோயிலுக்கு 5 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. வேகமாக போயிட்டுருக்கோம். வேகமாக இல்லை, மெதுவாக தான் போகிறோம். அது உங்களுக்கு வேகமாக பண்ணி காட்டுறேன். இங்கேருந்து பார்க்கும்போது கோயில் நல்லா இருக்குது, பிரம்மாண்டமாக தெரியுது. கோயிலோட முகப்பு பக்கம் இது தான். வந்துட்டோம். வண்டியை பார்க் பண்ணணும். மகாதேவர் மலையில் உங்களுக்கு சாப்பாடு இலவசமாக தருவாங்க. யார் போனாலும் சாப்பிடலாம். இந்த கோயில் நான் வர ஆரம்பிச்சதுலேருந்து கட்டிக்கிட்டே இருக்காங்க. எப்போ கட்டி முடிப்பாங்கன்னு தெரியல. எவ்வளோ அழகான இயற்கை சூழ்நிலைக்கு நடுவில் இந்த கோயில் இருக்குது. மகாதேவர் மலைக்கு இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இதுதான் இன்னொரு வழி. இது எங்கேருந்து வருதுன்னு எனக்கு தெரியல. இது 2வது கோயிலுக்கு வர ஒரு வழி. நம்ம வந்தது முதல்ல மெயின் ரோட்லேருந்து நம்ம நேராக உள்ளே வந்துடலாம். இப்போ கோயிலுக்கு உள்ளே வந்தாச்சு. கோயில் உள்ள என்னென்ன சுவாரஸ்யமான இருக்குன்றத நாம் இப்போ பார்க்கலாம். வாங்க உள்ளே போய் என்ன இருக்குன்றதை உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் காட்டுறேன். வெள்ளை பளிங்கு கல்லில் செஞ்ச விநாயகர் சிலை இங்கே இருக்குது. ரொம்பவே அழகாக இருக்குது. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. ரொம்ப அழகாக செதுக்கியிருக்காங்க. இப்போ நாம் பார்க்க போகிறது கால பைரவர். அவரோட ஐம்பொன் சிலை, கால பைரவரோட ஐம்பொன் சிலை வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே 2வது வரிசையில் விஷ்ணுவோட 10 அவதாரத்தையும் வச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கு. கோயிலோட தேர் இங்கே இருக்கு. கோயில் தேர் நான் இப்போ தான் ரொம்ப கிட்ட பார்க்குறேன். இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் அந்த சங்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதெல்லாம் சின்ன தேருங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாமே சின்ன சின்ன தேருங்க. நடுவில் பெரிய தேர் வச்சுருக்காங்க. வாங்க இந்த சங்கிலி எவ்வளோ பெருசு தான் இருக்குன்னு பார்ப்போம். எவ்வளோ பெரிய சங்கிலி தான் வச்சுருக்காங்க. என்ன இவ்வளோ பெரிய சங்கிலியா? ரொம்ப பெருசாக இருக்குங்க.
இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் இருக்கிறதுலே மிக உயரமான ஈசனோட திரிசூலம். இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப உயரமானதுன்னு சொல்கிறாங்க. 130 அடி இந்த திரிசூலத்தோட உயரம் இருக்குன்னு சொன்னாங்க. இதுதான் 130 அடி உயர திரிசூலம். இங்கே தான் முதல்ல வச்சுருக்காங்க, வேறு எங்கேயும் இல்லை.